வணக்கம். ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரையை உருவி வச்சுருக்கிறேன். இதோட சின்ன சின்ன காம்புகளையும் இதோடய சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தூசி அழுக்கெல்லாம் போக நல்லா 2 தடவை கழுவுனதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா புரிஞ்சோன்னே 3 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். மிளகாய் அதிகமாக காரம் இல்லை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கினோடனே நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போடலாம். கீரை வேகிறதுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை. முருங்கைக்கீரை லேசாக வதக்கினோடனே வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம பொரியல் பண்ணும்போதே. ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆனால் போதும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது அதில் இருக்க சத்தங்க வீணாயிடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு தேவையான மொத்த உப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினொன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியையும் இதோடய சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கோதுமை மாவை சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் எள்ளு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். எள்ளு வறுத்து எடுத்துக்கணும். மாவோடு சேர்த்து பிசைகிறதால பராத்தா உள்ளெல்லாம் வரும். அது நல்லா வறுபட்டு இருந்தால் தான் சாப்பிடும்போது அது கடிப்படும்போது நல்ல வாசனை நல்லாயிருக்கும். இது மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் பராத்தா தான் செய்ய போகிறேன். ஒரு 10 பராத்தாவுக்கு வந்துச்சு. இதை நல்லா சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துகிட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது ரெகுலர் சப்பாத்தி செய்கிறத விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா இதில் கீரை அதிகமாக இருக்கிறதால நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். 2 பக்கம் ஓரளவுக்கு 50% வெந்ததுக்கப்புறம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நான் இன்றைக்கி மூங் தால் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக. அதனால் நான் மாவோடு எதுவும் சேர்க்கலை. இது நல்லா பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேளை சாஸ் மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா மாவு பிசையும் போதே கொஞ்சம் கடலை மாவு மாதிரி சேர்த்துக்கணும். நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். இது ரெகுலர் சப்பாத்தி வேகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகும். ஒரு 1 மினிட் 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் வேகிறதுக்கு. ஒவ்வொரு சப்பாத்தியாக கல்லில் போட்டு நல்லா சூடான கல்லில் போட்டுட்டு 2 பக்கம் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு செய்யும்போது நல்லா மடித்து போட்டு உள்ள நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நல்லா பராத்தாவாக சுட்டு எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பராத்தா ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.